குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பைரோமெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் ரோஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். கண்டென்ட், இன்ட்ரொடக்ஷன், ரோஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன்ஸ். இன்ட்ரொடக்ஷன். ரோஸ்டிங்னா என்ன அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் சல்ஃபைடோட ஹையர் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறது தான் ரோஸ்டிங். மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் என்னென்ன இன்வால்வ் ஆகுது இந்த ரோஸ்டிங் ப்ராசஸ் அப்படின்னா கேஸ் சாலிட் ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகுது. எதுக்காக அப்படின்னா மெட்டல் காம்போனண்ட்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக அட் எலிவேட்டட் டெம்பரேச்சரில். இந்த டெக்னாலஜி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, ஆனால் இது ஏர் பொல்யூஷனை ஏற்படுத்துது. ரோஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ்: ஆக்சிடைசிங் ரோஸ்டிங், வாலடைலைசிங் ரோஸ்டிங், குளோரிடைசிங் ரோஸ்டிங், சல்ஃபேட்டிங் ரோஸ்டிங், magnetic roasting, reduction roasting, and sinter roasting. Oxidizing roasting, the most commonly practiced roasting process involves heating the ore in excess of air or oxygen to burn out or replace the impurity element, generally sulfur, partly or completely by oxygen. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக நம்ம சல்ஃபர் தான் யூஸ் பண்ணுவோம். எதில்? எக்ஸஸ் ஆஃப் ஏர் ஆர் ஆக்சிஜன் தான் நம்ம இது ஹீட்டிங் த ஓர் இன் எக்ஸஸ் ஆஃப் ஏர் ஆர் ஆக்சிஜனை. ஓரை எக்ஸஸ் ஏரில் இல்லைன்னா ஆக்சிஜனில் நம்ம ஹீட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா இம்ப்யூரிட்டி எலமெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக. ஜென்ரலி சல்ஃபர் பார்ட்லி ஆர் கம்ப்ளீட்லி பை ஆக்சிஜன். ரோஸ்டிங் தி சல்ஃபைட் ஓர் அன்டில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ரிமூவல் ஆஃப் த சல்ஃபர் ஃப்ரம் த ஓர். ஓர்லேருந்து சல்ஃபரை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இருக்க அந்த ஓரோட ரிசல்ட் என்ன நம்ம சொல்லுவோம்னா டெட் ரோஸ்ட்டுன்னு சொல்லுவோம். Next, volatilizing roasting involves careful oxidation at elevated temperatures of the ores to eliminate impurity elements in the form of their volatile oxides. Volatile oxidesல இருக்க impurity elements eliminate பண்ணுறதுக்காக ஒரு elevated temperatureல ஓரை ரொம்ப ஆக்சிடேஷனில் யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேர்ஃபுல். இந்த ரோஸ்டரில் ஆக்சிஜன் கண்டென்ட்டை கேர்ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் கண்டென்ட் எக்ஸசிவாக இருந்தது அப்படின்னா நான் வாலடைல் ஆக்சைடாக இது மாறிடும். Chloridizing roasting transforms certain metal compounds to chlorides through oxidation or reduction. Chloridizing roasting ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன் மூலமாக certain மெட்டல் காம்பவுண்ட்ஸை குளோரைடாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். என்னென்ன மெட்டல்ஸ் அப்படின்னா யுரேனியம், டைட்டானியம், பெர்லியம் அண்ட் சம் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். Next, sulfating roasting oxides certain sulfide ores to sulfates in a controlled supply of air to enable leaching of the sulfate for the further processing. Sulfide ores சல்ஃபேட்டை மாற்றிடும் in a controlled supply of air மூலியமாக இது leaching of the sulfate for the further processing. மேக்னெட்டிக் ரோஸ்டிங் குளோரிடைசிங் ரோஸ்டிங்கில் பார்த்த மாதிரியே தான். அதில் சர்டைன் மெட்டல் காம்பவுண்ட்ஸ் குளோரைட் ஃபார்ம்ஸ்க்கு சேஞ்ச் ஆகும். இதில் இருக்கிற ஓஸ் மேக்னெட்டிக் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகும். அப்புறம் இதில் செப்பரேட் பண்ணுறது, இம்ப்யூரிட்டிஸ் செப்பரேட் பண்ணுறது இந்த ப்ராசஸில் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஹெமடைட்டை மேக்னடைட்டாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, reduction roasting partially reduces an oxide ore before the actual smelting process. இது எதை ரெடியூஸ் பண்ணோன்னா ஆக்சைடு ore ரெடியூஸ் பண்ணோம் before the actual smelting process. Sinter roasting involves heating the fine ores at high temperatures where simultaneous oxidation and agglomeration of the ores takes place. ஃபைன் ஓஸை தான் சின்டர் ரோஸ்டிங்கில் நம்ம ஹீட் பண்ணுவோம் அண்ட் ஹையர் டெம்பரேச்சரில். சைமல்டேனியஸாக ஆக்சிடேஷன் அண்ட் அக்ளமரேஷன் ஆஃப் த ஓஸ் டேக்ஸ் பிளேஸ். ஓரில் ஆக்சிடேஷனும் அக்ளமரேஷனும் இதில் நடக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் லெட் சல்ஃபைட் ஓரை சின்டர் ரோஸ்டிங்கில் நம்ம இன்வால்வ் பண்ணுறப்போ கண்டினியூஸ் ப்ராசஸாக என்ன நடக்கும் அப்படின்னா ஃப்ளோட்டேஷனுக்கு அப்புறம் ஃபைன் ஓஸ் ஒர்க்கபிள் அக்ளோமரேட்ஸாக கன்வெர்ட் ஆகும். எதுக்காக அப்படின்னா ஃபர்தர் ஸ்மெல்டிங் ஆப்ரேஷன்ஸ்க்காக. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோஸ்டிங்: ஹை எனர்ஜி எஃபிஷியன்சி. ஏன் அப்படின்னா இது ஆட்டோஜீனியஸாக ஒர்க் ஆகும். யூஸ்ஃபுல் இன் ரெக்கவரி ஆஃப் சல்ஃபர் பிகாஸ் த கேஸ் தட் இட் ப்ரொடியூசஸ் ஹேஸ் ஹை சல்ஃபர் டை ஆக்சைடு கண்டென்ட். சல்ஃபரை ரெக்கவரி பண்ணுறது இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கண்டென்ட் இதில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம்.
disadvantages என்னன்னா it is processed roots is that they cannot be developed to commercial operation in small scale. This makes engineering development costs expensive and lengthy. இதோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா flavor through caramelization and mild browning on the surface of the food. Heat source roasting is applied to a number of foodstuffs. Thank you.